பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை என்கிற இடத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு வருடங்களுக்கு பிறகு கோயில் தேரோட்டம் நடத்த திட்டமிடுகிறார்கள். எங்கெங்கெல்லாம் தேர் போக முடியுமோ அங்கெல்லாம் சக்கரம் போகுதோ அங்கெல்லாம் தேர் கொண்டு போகணும். இந்த தெருவோட தான் நாங்க வருஷா வருஷம் இருப்போம். அதெல்லாம் அந்த காலம். வேப்பந்தட்டையிலே ஆதி திராவிடர்கள் தெருவுக்கு தேர் வராது என்று சொன்ன உடனே அந்த இடத்தில் பிஜேபி வந்து நின்று இருக்க வேண்டாமா? RSS வந்து நின்று இருக்க வேண்டாமா? RSS காரர்கள் எல்லா கோயிலையும் திறந்துவிட்டு வாருங்கள் சகோதரர்களே, நீங்களும் இந்துக்கள் தான் என்று எல்லோரையும் அழைத்து கொண்டு போனால் விசிக என்கிற கட்சியே தேவைப்படாதே, கலைத்து விடலாமே. எல் முருகனை நாங்க கூட வச்சிருக்கிறோம், மந்திரி பதவி கொடுத்து அவர் வாய் திறக்க மாட்டாரு, நாங்க வாய் திறப்போம் அப்படின்னு வந்து எச் ராஜா நிக்க வேண்டியதானே, அண்ணாமலை நிக்க வேண்டியது தானே, நயினார் நாகேந்திரன் நிற்க வேண்டியது தானே, வானதி சீனிவாசன் நிற்க வேண்டியது தானே, பிஜேபியோட உறவு வச்சிருக்கிற அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வந்து நிற்க வேண்டியது தானே. இன்றைக்கு பாஜக ஆளுங்கட்சி அரசாங்கத்திற்கே மதம் வேண்டும் என்பதை போல செயல்படுகிறது. கோயிலை நீ கட்டி முடிச்ச பிறகு வெளியே தான் நிற்க முடியும், பார்ப்பனர் தான் உள்ள போய் நின்று மணி அடிக்க முடியும். நான் வந்து மன்னாதி மன்னன் வந்திருக்கிறேன், மாமன்னன் வந்திருக்கிறேன், ராஜாதி ராஜன் வந்திருக்கிறனால வெளியே நின்று தான் திருநீர் வாங்கணும். இவர் அம்மா வயிற்றிலிருந்து சிசுவா வராத காலத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு நிர்ணய சபையில தீவிரமான இந்துத்துவ சக்திகள் எழுப்பிய கேள்விகளுக்கெல்லாம் அறிவார்ந்த விளக்கங்களை கொடுத்தவர் என்கிற வரலாறு இவருக்கு தெரியாது. இவரை விட பயங்கரமான ஆட்கள்லாம் இருந்தாங்க. மோடி அமித்ஷாலாம் அவங்களோட ஒப்பிடும் போது ஜுஜிபி. சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் பௌத்தர்கள், இந்த மண்ணின் மூத்த குடிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். பிரச்சனை எதுவும் இல்லை. இஸ்லாமியர்கள் நாங்கள் அல்லாவை வழிபடுகிறோம், ஆனால் எங்கள் தாய்மொழி தமிழ், நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்தியர்கள் என்று சொல்லுகிற கூற்றை பார்த்தோம். அவர்களுக்கிடையிலே எந்த முரண்பாடுகளும் இல்லை. அதன் பிறகு இந்துக்கள் வந்தார்கள். நாங்கள் அனைவரும் இந்துக்கள் என்று சொல்லிவிட்டு அவர்கள் களைய முடியவில்லை. நாங்கள் இந்துக்கள், ஆனால் நாங்கள் பஞ்சமர்கள். நாங்கள் இந்துக்கள், ஆனால் நாங்கள் வைசியர்கள். நாங்கள் இந்துக்கள், ஆனால் நாங்கள் சத்திரியர்கள். நாங்கள் இந்துக்கள், ஆனால் சூத்திரர்கள் என்று சொல்ல வேண்டியதாகிவிட்டது. பலரும் கேட்கிறார்கள், இந்து மதத்தை மட்டும் நீங்கள் விமர்சிக்கிறீர்களே, திமுகவாக இருந்தாலும், கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் திரும்ப திரும்ப எங்களை மட்டுமே விமர்சிப்பது ஏன் என்று கேட்கிறார்கள். அதற்கு வேறொன்றும் காரணம் இல்லை. நம்முடைய மதம் என்று நாம் எதை இந்த மண்ணின் மதமாக அடையாளப்படுத்துகிறோமோ அந்த மதம் சகோதரத்துவத்தோடு இல்லை என்பதுதான் பிரச்சனை. எல்லோரும் சமம் என்கிற நிலைப்பாடு இல்லை என்பதுதான் பிரச்சனை. இதை ஏன் இந்த மதத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய பாஜக அல்லது RSS ஒரு சுய விமர்சனமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் நாம் வைக்கக்கூடிய கேள்வி. பலரும் இந்த மதத்தை விமர்சித்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் யாரும் அந்நிய மதங்களை சார்ந்தவர்கள் இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களாக இருந்தாலும், தந்தை பெரியாராக இருந்தாலும், நம் கண்முன்னால் தெரிந்த 2 மாமனிதர்கள், இவர்கள் இருவரும் இந்துக்கள் தான். பிறப்பால் இந்துக்கள் தான், வாழ்க்கை முறையால் இந்துக்கள் தான், கலாச்சாரத்தால் இந்துக்கள் தான். ஆனால் ஏன் அவர்கள் இந்து மதம் நம்முடைய மதம், அது நமக்கானது என்று உணர முடியாமல் அதை விமர்சிக்க வேண்டிய நிலை? இதை தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். இந்து நம்பிக்கை உள்ள மக்களுக்கு இந்த கோரிக்கையை நாம் வைக்கவில்லை.
இந்துக்களாக அணிதிரளுங்கள் என்று சொல்லுகிற பிஜேபிக்கு சொல்லுகிறோம், RSSக்கு சொல்லுகிறோம். உங்களுக்கு தெரியாதது இல்லை, நீங்கள் படிக்காதது இல்லை, உங்களுக்கு புரியாதது இல்லை. இந்து மதத்தை ஏன் புரட்சியாளர் அம்பேத்கர் விமர்சனம் செய்தார், தந்தை பெரியார் விமர்சனம் செய்தார். இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உட்பட அனைவரும் மதச்சார்பின்மை என்கிற கருத்தை ஏன் உயர்த்தி பிடிக்கிறார்கள்? இதற்கான காரணம் உங்களுக்கு தெரியாததா? பிஜேபிக்கு தெரியாதா? RSSக்கு தெரியாதா? தயவு கூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். உங்கள் வாதப்படியே வாக்குக்காக பேசுகிறோம் என்றால் முஸ்லிம்களையும் கிறிஸ்தவர்களையும் ஆதரிக்கிற நிலையில் அவர்கள் மட்டும் வாக்கு போட்டால் திமுக ஆட்சிக்கு வந்துவிட முடியுமா? காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துவிட முடியுமா? ஒரு தொகுதியிலே திருமாவளவன் வெற்றி பெற்று விட முடியுமா? வெறும் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் மட்டுமே வாக்களித்து ஒரு வேட்பாளர் வெற்றி பெற முடியுமா? ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியுமா? இது காங்கிரசுக்கு தெரியாதா? திமுகவுக்கு தெரியாதா? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தெரியாதா? இடதுசாரி சக்திகளுக்கு தெரியாதா? அப்படி அல்ல. இந்துக்களை நாங்கள் யாரும் எதிராக பார்க்கவில்லை. முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் போதும் என்று வாக்கு வங்கி அடிப்படையில் அவர்களை ஆதரிக்கிற வகையில் பிஜேபியை, RSSஐ நாங்கள் விமர்சிக்கவில்லை. சகோதரத்துவம் வேண்டும் என்றுதான் சொல்லுகிறோம். மேல்பாதி கோவிலில் எங்களை அழைத்து செல்லுங்கள் என்கிறோம். நீ அழைத்து போனால் நாங்கள் பேச வேண்டியது இருக்காதே, திருமாவளவன் போராட்டம் நடத்த வேண்டியது இருக்காதே. RSS காரர்கள் எல்லா கோயிலையும் திறந்துவிட்டு வாருங்கள் சகோதரர்களே, நீங்களும் இந்துக்கள் தான் என்று எல்லோரையும் அழைத்து கொண்டு போனால் விசிக என்கிற கட்சியே தேவைப்படாதே, கலைத்து விடலாமே, போராட வேண்டிய தேவை இருக்காதே. நீங்கள் ஏன் அழைத்து போகவில்லை? அதுதானே பிரச்சனை. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை என்கிற இடத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு, வருடங்களுக்கு பிறகு கோயில் தேரோட்டம் நடத்த திட்டமிடுகிறார்கள். அந்த கிராமத்தை சார்ந்த ஆதி திராவிடர்கள் போய் ஆண்டுதோறும் தேர் அந்த தெருவோடு நின்று விடுகிறது, எங்க தெருவுக்கு வரவில்லை, எங்கள் தெருவுக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். காவல்துறை அதிகாரிகளும் வருவாய்த்துறை அதிகாரிகளும் கூடி பேசுகிறார்கள். கூடி பேசி இல்லை இல்லை நீங்கள் இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது, காலங்காலமா என்ன இருந்ததோ அதுதான் இந்த வருஷமும், காலங்காலமா என்ன இருந்ததோ அதுதான் இந்த வருடமும் கடைபிடிக்கப்பட வேண்டும். சொல்லுவது யார்? IAS படித்த கலெக்டர். சொல்லுவது யார்? IPS அதிகாரியாக இருக்கிற SP. இவர்கள் ரெண்டு பேரும் யார்? அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக அதிகாரம் பெற்றவர்கள். அந்த உடை உடுத்தி வந்து நிற்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், காலங்காலமா என்ன நடைமுறையில் இருந்ததோ அதன்படி போங்க, கான்ஸ்டிடியூஷன் அது பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, அரசமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற உரிமை எங்களுக்கு கவலை இல்லை. உடனே அந்த ஊர் ஆதி திராவிடர் நேராக கோர்ட்டுக்கு போறான், நீதிமன்றத்திற்கு. நீதிபதி விசாரிக்கிறார். சில நேரங்களில் நல்ல நீதிபதிகள் இருக்கிறார்கள், அங்கொன்றும் இங்கொன்றுமாக. உச்ச நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள், உயர் நீதிமன்றத்திலும் இருக்கிறார்கள். இப்ப மதுரையில் ஒரு நீதிபதி வாஞ்சிநாதன் ஒரு வழக்கறிஞரை கூப்பிட்டு மிரட்டி இருக்கிறார். எனக்கு எதிராக நீ புகார் கொடுக்குறியா, இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு. வாஞ்சிநாதன் யாருன்னா அவர் ஒரு அட்வொகேட். அவர் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுறார். இந்த ஊர்ல ஒருத்தர் RSS காரர் பெரிய பட்டை போட்டுக்கிட்டு நீதிபதியா உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் சாதி பார்த்து தீர்ப்பு வழங்குறாரு. ஒரு நீதிபதி அப்படி நடக்கலாமா? சாதி மதம் பார்த்து தீர்ப்பு எழுதலாமா? கடைசி புகலிடம் நீதிமன்றம் தானே.
இல்லாதவர்கள் இயலாதவர்கள் வந்து அங்கேதானே மண்டியிடுகிறார்கள். அந்த மக்களுக்கு அநீதி இழைக்கலாமா? ஒரு நீதிபதி அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர், பாதிக்கப்படுகிறவர்களுக்கு நீதி வழங்க வேண்டியவர். சாதி பார்த்து, சனாதனம் பார்த்து, வேதம் பார்த்து நீதி தருகிறார், தீர்ப்பு தருகிறார் என்று புகார் எழுதிவிட்டார். அங்க இருக்கிறவன் எவனோ அதை எடுத்து யார் மேல புகார் கொடுத்தாங்களோ அதற்கே அனுப்பிச்சு வச்சுட்டான். உன் மேல இப்படி ஒரு புகார் வந்திருக்கு, உங்க ஊர்ல ஒரு அட்வொகேட் இப்படி போட்டுக்கிறான்னு. உடனே அவரை படிச்சு பார்த்துட்டு வாஞ்சிநாதனை கூப்பிட்டு, உனக்கு எவ்வளவு அழுத்தம் இருந்தா என் மேலே நீ புகார் கொடுப்பியா? இது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், அதாவது நீதிமன்ற அவமதிப்பு, உன் மேல கேஸ் போடுறேன். இப்படியும் சில நீதிபதிகள் இருக்கிறார்கள். ஆனால் வேப்பந்தட்டை ஆதிதிராவிட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து தொடுத்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறார்னா, அவங்களும் இந்து தானே, அவன் தெரு எல்லா தெருவிலையும் தேர் போயிட்டு வரணும் தீர்ப்பு போட்டார். எங்கெங்கெல்லாம் தேர் போக முடியுமோ அங்கெல்லாம் சக்கரம் போகுதோ அங்கெல்லாம் தேரை கொண்டு போகணும். இந்த தெருவோட தான் நாங்கள் வருஷா வருஷம் இருப்போம்னா அதெல்லாம் அந்த காலம், இப்ப முடியாது. எல்லா தெருவிலையும் ஆதி திராவிடர்கள் குடியிருக்கிற எல்லா தெருக்களிலும் தேர் போகணும்னு தீர்ப்பு கொடுத்துட்டார். இப்படியும் சில நீதிபதிகள் இருக்கிறார்கள். வேப்பந்தட்டையிலே ஆதி திராவிடர்கள் தெருவுக்கு தேர் வராது என்று சொன்ன உடனே அந்த இடத்தில் பிஜேபி வந்து நின்று இருக்க வேண்டாமா? ஆர்எஸ்எஸ் வந்து நின்று இருக்க வேண்டாமா? யாரு தெருவுக்கு நீ தேர் போகக்கூடாது என்று சொன்னாய், அவனும் என் சகோதரன் தான். எல் முருகனை நாங்க கூட வச்சிருக்கிறோம், மந்திரி பதவி கொடுத்து. அவர் வாய் திறக்க மாட்டார், நாங்க வாய் திறப்போம் அப்படின்னு வந்து எச் ராஜா நிக்க வேண்டியதானே, அண்ணாமலை நிக்க வேண்டியது தானே, நயினார் நாகேந்திரன் நிற்க வேண்டியது தானே, வானதி சீனிவாசன் நிற்க வேண்டியது தானே, பிஜேபியோட உறவு வச்சிருக்கிற அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வந்து நிற்க வேண்டியது தானே. நாம பேசுவது பிஜேபி ஆர்எஸ்எஸ். ஏன் பேசுறோம்னா, நீ மத அடிப்படையில் அரசியல் செய்கிறாய். இங்குள்ள மண்ணின் மைந்தர்கள் அவன் விரும்புகிற கடவுளை அவன் கும்பிடுறான், அவனவன் விரும்புகிற மதத்தில் வாழ்கிறான், இணைந்து வாழ்கிறான். நீ அவன் இந்து, இவன் முஸ்லீம், இவன் கிறிஸ்தவன் என்று ஏன் அரசியல் செய்கிறாய்? இந்தியா முழுவதும் அந்த வெறுப்பு அரசியலை ஏன் விதைக்கிறாய்? முஸ்லிம்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் வெறுப்பு அரசியலை ஏன் விதைக்கிறாய்? பைபிளை ஏன் கொளுத்த சொல்கிறாய்? மசூதிகளை ஏன் இடிக்க சொல்கிறாய்? பாபர் மசூதியை ஏன் இடித்தாய்? இதுதான் பிரச்சனை. இன்றைக்கு பாஜக ஆளும் கட்சி, ஆட்சி பீடத்திலே இருக்கிற ஒரு கட்சி. அந்த கட்சி அரசாங்கத்திற்கே மதம் வேண்டும் என்பதை போல செயல்படுகிறது. அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் பிற நாடுகளின் சட்டங்களில் இருந்து என்ன சிறப்பை பெற்றிருக்கிறது என்றால், இந்தியாவில் அரசமைப்பு சட்டம் மதசார்பற்ற அரசை உருவாக்குகிறது. அதுதான் இந்த சட்டத்துக்குள்ள சிறப்பு. மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல. இதுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்வது, இதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்வது. அரசாங்கம் எந்த மதத்தையும் சார்ந்திருக்க கூடாது, எந்த மதத்தையும் வளர்ப்பதற்கு நிதி செலவு செய்யக்கூடாது. இது பற்றி விவாதம் நடந்துச்சு. அப்பெல்லாம் மோடி என்ன வயசுல இருந்தார் நமக்கு தெரியாது. இப்ப 75 வயசு. 1950 அவருக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? 1950 அவருக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? அப்ப பிறந்திருப்பாரா? அப்பதான் பிறந்திருப்பாரு. ஏன்னா 75 வருஷம் ஆச்சு நாடு. இவர் அம்மா வயிற்றிலிருந்து சிசுவா வராத காலத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் அரசமைப்பு நிர்ணய சபையில தீவிரமான இந்துத்துவ சக்திகள் எழுப்பிய கேள்விகளுக்கெல்லாம் அறிவார்ந்த விளக்கங்களை கொடுத்தவர்
என்கிற வரலாறு இவருக்கு தெரியாது. அன்னைக்கும் கேட்டாங்க. இவரை விட பயங்கரமான ஆட்கள்லாம் இருந்தாங்க. மோடி, அமித்ஷாலாம் அவங்களோட ஒப்பிடும்போது ஜுஜிபி. என்னது ஜுஜிபியா? சின்ன ஆளுன்னு சொல்றது அதானே சொல்லுவாங்க சினிமாவில். ஏன்னா அவ்வளவு தீவிரமான இந்து மத பற்றாளர்கள், வெறியர்கள் சொல்லக்கூடாது, பற்றாளர்கள் சொல்லும், இருந்தாங்க. அரசமைப்பு சட்டத்தையே கடவுளின் பெயரால் அப்படின்னு பிரியாம்பிள் எழுத சொன்னாங்க. அம்பேத்கர் எழுதினதுனால எழுதல. அதுல கடவுளின் பெயரால் இந்த சட்டத்தை சமர்ப்பிக்கிறோம்னு எழுத சொன்னாங்க. அம்பேத்கர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். கடுமையான விவாதம் நடந்துச்சு. இந்த அரசாங்கத்துக்கு ஒரு ஸ்டேட் ரிலீஜன் வேணும். இந்த நாட்டை அவன் பாகிஸ்தான் பேர் வச்சுட்டான், இந்த நாட்டுக்கு இந்துஸ்தான் பேர் வைக்கணும். அவன் மதம் சார்ந்து நாட்டுக்கு பேர் வைக்கும் போது ஏன் இந்த நாட்டுக்கு மதம் சார்ந்து பேர் வைக்க கூடாது? கடுமையான விவாதம் நடந்தது. வைக்க முடியாது என்ற முடிவுக்கு வந்தார்கள். இந்த நாட்டுக்கு மதம் தேவையில்லை, அரசாங்கத்திற்கு மதம் தேவையில்லை. நாட்டுக்கு இல்ல, அரசாங்கத்திற்கு மதம் தேவையில்லை. கிறிஸ்தவ மதத்தை அரசாங்க மதமாக சொல்ல முடியாது, அது அந்நிய நாட்டு மதம். இஸ்லாத்தை அரசாங்க மதம் சொல்ல முடியாது, அது சவுதி அரேபியாவுடைய தோன்றிய மதம். சமணத்தை சொல்ல முடியாது, சின்ன மதம். பௌத்தத்தை சொல்ல முடியாது, சில லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இந்து மதத்தை தான் சொல்லலாம். ஆனா இந்து மதம் சகோதரத்துவத்தோடு இல்லாத மதம். இந்து மதத்திலே சகோதரத்துவம் இல்லை, இந்து மதத்திலே சமத்துவம் இல்லை. பார்ப்பன சமூகத்தை சார்ந்த ஆண்களை தவிர பார்ப்பன பெண்மணிகள் உட்பட அத்தனை பேருமே கீழ்சாதிதான். இதான் மனு தர்மம் சொல்லுது. இதைத்தான் இந்து தர்மம் சொல்லுகிறது. இங்க எல்லாம் கீழே நின்று அந்த நாடகத்தில் பாத்தீங்களா, ஒரு பூணூல் போட்டவர் மட்டும் மேலே ஏறி நின்றுகிட்டார். எல்லாரையும் முன்னால போ, பின்னால போ, அங்க நில்லு, இங்க நில்லு. இப்பதான் ஆர்டரா இருக்கு. சத்திரியர் முன்னாலவா, வைசியர் பின்னால நில்லு, சூத்திரர் கடைசியில நில்லு. இப்பதான் சமூகம் அமைதியா இருக்கு, இந்து நாடா இருக்கு அப்படின்னு அவர் வசனம் பேசுவார். நீ இந்த நாட்டினுடைய பிரதமராக கூட வரலாம், மத்திய அமைச்சராக கூட வரலாம், குடியரசுத் தலைவராக கூட வரலாம், சங்கராச்சாரியா வர முடியாது. இதுதான் இன்றைக்கு இருக்கிற யதார்த்தமான நிலை. பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெண்களே மனு தர்மத்தின்படி சூத்திரர்கள், அவங்களுக்கு தீட்டு உண்டு. அவங்க உயர்ந்த சாதி கிடையாது. பிறப்பால் பெண்கள் அனைவருமே ஆண்களுக்கு கீழ். அது எல்லா சாதியிலையும். ஆண்களை பொறுத்தவரையில் எல்லா வர்ணத்திலையும் கீழ் சாதி தான். இவனுக்குள்ள ஒருத்தர் ஒன்னை விட நான் மேல் ஜாதிரான்னு சொல்லிக்கிறான், அவ்வளவுதான். பார்ப்பனர்களை பொறுத்தவரையில் எல்லா சாதியும் கீழ் சாதி தான். பார்ப்பனர்களை தவிர நீ ஆண்ட வம்சம் சொல்லிக்கிட்டாலும் சத்திரியன்னு சொல்லிக்கிட்டாலும் பார்ப்பனருக்கு கீழ் சாதி தான். கோயிலை நீ கட்டி முடிச்ச பிறகு வெளியே தான் நிற்க முடியும். பார்ப்பனர் தான் உள்ள போய் நின்று மணி அடிக்க முடியும். நான் மன்னாதி மன்னன் வந்திருக்கிறேன், மாமன்னன் வந்திருக்கிறேன், ராஜாதி ராஜன் வந்திருக்கிறனால வெளியே நின்று தான் திருநீர் வாங்கணும். நீ போய் பூஜை செய்ய முடியாது. நான் மகாராணி வந்திருக்கிறேன், மன்னருடைய மனைவி வந்திருக்கிறேன், தாயே வெளியே நில்லு, குங்குமம் உனக்கு கயிறு தூக்கி போடுறேன், பூசிக்கோ. திருநீரை எடுத்து நெற்றியிலே இடுவது கூட தீண்டுவது என்பதனால் கையில தூக்கி போடுறான். கையில் அப்படி தொட்டு பூசக்கூடாது, பூசிட்டா தீண்டதா ஆயிரும். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.